Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் நம்ம சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு கர்ம என்ன இருக்குன்னு சொல்லுவோம். அதனால தான் கல்யாணம் ஆகலை, உங்கள் தாத்தா பாட்டி செஞ்ச பாவம், குழந்தை பிறக்கலை, இல்லை ஏதோ வியாதி, இந்த மாதிரி ஒரு விஷயத்திற்கும் நம்ம கஷ்டப்படக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு பாவம் நம்ம பண்ணியிருக்கோம், பூர்வ ஜென்ம கர்மா சரியில்லை, இல்லை தாத்தா பாட்டி பாவம் பண்ணிட்டாங்க, இல்லை அதற்கு முன்னாடி, இதெல்லாம் உண்மையா, இல்லை இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு நல்லது நடக்க மாட்டேங்குதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்கும். ரெண்டாவது அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, யாரோ எங்கள் தாத்தா பாட்டி கண்ணுக்கே தெரியாமல் யார் வாழ்ந்தானே தெரில, அவங்க செஞ்ச பாவம் என்னை எப்படி தாக்கும், எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, எங்கள் அப்பா அம்மா நல்லவங்க, நான் யாருக்குமே இது வரைக்கும் எல்லளவு கூட நான் யாருக்கும் ஒரு துரோகம் நான் பண்ணதில்லை, நான் ஏன் கஷ்டப்படணும், வை ஷுட் ஐ, இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும், இன்க்ளூடிங் மீ. அப்போது நம்ம ஒரு நல்ல விஷயம், கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், நம்மளால் முடிஞ்ச தான தர்மம்லாம் பண்ணுறோம். பட் ஏன் நம்ம கஷ்டப்படணும், நமக்கு ஏன் இந்த பாவம் நம்மளை தொடரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த பாவம் அப்படிங்கிறது நம்ம கர்மான்னு சொல்கிறது நம்ம செயல் தான். இப்போ ஒருத்தரை ஏமாத்துறோம். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு ஆண் பெண் காதலிக்கிறாங்க, அந்த பெண்ணும் மனசோட காதலிக்கிறா, அந்த பையன் காதலிக்கிறானா இல்லையா அப்படிங்கிறது அவனுக்கே தெரியல. சரி, வீட்டில் வேண்டாம், இந்த பெண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பெண்ணோட அவன் வாழ்ந்துடுறான். ஒரு கணவன் மனைவியை அவங்க வாழ்ந்து அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு இன்னொரு கல்யாணம் இந்த பையன் பண்ணிக்கிறான்னா, இது பாவத்தில் வருமா வராதா அப்படின்னா, உண்மையாக அந்த பொண்ணுகிட்ட இவங்க ரெண்டு பேரும் விரும்பி உண்மையாக அந்த பெண்ணும் காதலித்து இந்த பையன் வார்த்தையாலேயோ மனசாலேயோ உடலாலேயோ அந்த பொண்ணை ஏமாற்றிட்டா அந்த பாவம் கண்டிப்பாக அந்த பையனுடைய 3 தலைமுறையோ 5 தலைமுறையோ அது தொடராமல் விடவே விடாது. இப்போ இந்த பொண்ணு கர்ப்பமாகி இந்த கர்ப்பம், இப்போ அந்த காலத்துலலாம் ஒரு அப்பா பேர் தெரியாது, வயிற்றில் குழந்தைய சுமந்துட்டோம், இது நமக்கு அவமானம்னு நினச்சிட்டு இறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லா குடும்பத்துலேயும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இருக்காமல் இருக்கவே இருக்காது. அப்போ அந்த பெண் இறக்கும் பொழுது ஒரு வயிற்றில் குழந்தையோட ஒரு கர்ப்பமாக அந்த பெண் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கெல்லாம் யார் சாங்கியம் செய்கிறா? அது எங்கேயோ போய் ஒரு கணத்தில் விழுந்து குளிச்சு இறந்துருது, வயிற்றில் குழந்தையோடு இறந்துரும், இல்லை டெலிவரியில் இறந்துரும். இப்படி ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு அந்த பெண் இறந்தால் இந்த ஆண் யாரை அந்த பெண்ணை ஏமாற்றி அந்த பெண்ணு கர்ப்பமாகி போய் அவளும் தற்கொலை பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது 2 விதமான பாவம் அந்த குடும்பத்துக்கு வரும். அந்த பையனுக்கு ஒரு ஸ்திரீ தோஷம், பெண் சாபம் அப்படின்னு சொல்கிறதும் வரும். அந்த பெண் இறந்து போய் அவன் ஆத்மா சாந்தி இல்லாமல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பெண்ணோடைய ஆத்மா அலையும் பொழுது அந்த பாவமும் அந்த பையனுடைய குடும்பத்திற்கு சேரும். அப்புறம் அந்த பையன் வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறான், குழந்தைங்கள்லாம் பெற்றுக்கிறான். அந்த வம்சம் நல்லா இருந்தாலும் கூட அதற்கு பிறகு வரக்கூடிய வம்சங்கள் கண்டிப்பாக பாதிக்கும். அப்போது ஒருத்தர் செய்யக்கூடிய தவறு என்ன, இதெல்லாம் சொல்லிட்டா செய்வாங்க, இல்லை இதுங்களுக்கெல்லாம் சாட்சி இருக்குமா என்ன, அவங்கவுங்க மனசாட்சி தான். அப்போ அந்த ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு துரோகம்ங்கிறது. ரெண்டாவது, பூமியை அபகரிப்பது. இந்த பூமியை அபகரிப்பதுன்னா, ஒரு வயலில் இப்போ அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சொத்தெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த காலத்துலலாம் எப்படி பண்ணுவாங்களாம், ஒரு நல்ல மாடெல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த புல்லில் விஷத்தை தடவி அந்த மாட்டெல்லாம் கொன்னவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த மாடை நல்ல பால் கறக்குதுன்னா அந்த மடியை அந்த காம்பை அறுத்தது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு கொடூரமான பாவங்கள்லாம் செய்த குடும்பங்கள் எல்லாமே இருக்குது. அதுவும் பசுமாட்டை கொல்றது எவ்வளோ பெரிய பாவம். அப்போது இந்த பசங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது அவங்க வீட்டில் அப்படிங்கிறது தெரியாது. அவங்கெல்லாம் ஒரு ஊர் விட்டு ஊர் போய் வேறு ஒரு ஊரில் பிழைக்க அந்த குடும்பம் அப்படியே வரும். அப்போ அவங்க வேறு ஊரில் அவங்க என்ன மாதிரியான பாவம் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம செய்யும் பொழுது ஒரு 3ஆவது தலைமுறையில் யாராவது ஒருத்தர் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இவங்க தாத்தா காலத்தில் இது நடந்தது,
இவங்க தாத்தாவுடைய அப்பா காலத்தில் இது நடந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது இந்த கர்ம தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் வழி வழியாக வரத்தான் செய்யும். அப்போ அது எப்போ தீரும் அப்படின்னா, ஒரு வம்சத்தில் கல்யாணமே ஆகாமல் நின்றாங்க இல்லையா, குழந்தையே பிறக்காமல் நின்றுறாங்க. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வரைச்சி இவங்களுக்கெல்லாம் அந்த கர்மா வந்து அப்படியே நின்று போயிடும். அதனால் கர்ம தோஷம் அப்படிங்கிறது நம்மளை பாதிக்காமல் விடவே விடாது. எல்லாருக்குமே நம்ம செய்யக்கூடிய கர்மா வரும். இது பேடு கர்மான்னு சொல்கிறது. நல்ல கர்மா, ஒரு ஊருக்கே வந்து சாப்பாடு போடுறது, அவங்க வயல்லேருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நிறைய நிலம் இருந்ததுன்னா கோவில் கட்ட பூமி கொடுக்கறது, ஸ்கூல் கட்ட பூமி கொடுக்கறது, ஊரில் வந்து கேணி பெரிய கிணறு எடுக்கிறது, இப்படி வாழ்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஊருக்காக தன்னுடைய சொத்தையே எழுதி கொடுத்தது, அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்புக்காக அவங்களுடைய சொத்தெல்லாம் கொடுத்தது. ஒன்றும் இல்லை, நம்ம வாழ்ந்த காலத்திலேயே நமக்கு வந்து இந்த சுதந்திர போராட்டம் நடந்தது இல்லையா, வாவு சிதம்பரனார்லாம் எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா, கோடீஸ்வரர். அவரெல்லாம் வந்து வாழும் பொழுதே அவங்க இடத்தெல்லாம் வந்து தானமாக கொடுத்தாங்க. ஸோ நம்ம சுதந்திர போராட்ட வீரர்லாம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் கஷ்டம்தான் பட்டாங்க. எவ்வளவோ அவங்களுக்கு சொத்துக்கள்லாம் இருந்தும் கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாது. பட் அவங்களுடைய தலைமுறைகள்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நம்ம ஏதாவது சில பேர் சொல்லுவாங்க அவங்களையெல்லாம் யாரும் இந்த அரசாங்கம்லாம் கண்டுக்கிட்டதே இல்லை அப்படின்னு. பட் நமக்கு அது பிரச்சனை இல்லை. பட் அவங்கவுங்க செஞ்ச தான தர்மம் அவங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஃபேமிலியிலேயே வந்து நான் பார்த்துருக்கேன், ஒரு ஜென்ரேஷன் ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டம். பட் அவர் வந்து அப்படி ஒரு தான தர்மம் பண்ணுவார். அவருடைய 3வது தலைமுறை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4 கூட வந்துருச்சு, 4வது தலைமுறை கூட வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருக்காங்க அந்த பசங்கள்லாம் படித்து. அந்த குடும்பம் கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டுன்னு. ஸோ எப்பொழுதுமே நமக்கு ஒரு கஷ்டகாலம் இருக்கும் பொழுது கூட நம்ம நல்ல தர்ம சிந்தனையோட நல்ல கர்மாவை செய்ய வேண்டும். நம்ம பசங்களுக்கு சொத்து சேர்க்குறோமா அப்படிங்கிறது 2வது, நல்ல கர்மாவை சேர்த்து வைக்கிறோமா அப்படிங்கிறது தான் பிரதானம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கணக்கே பார்க்காதீங்க. நீங்கள் கம்மியாக சம்பாதிச்சு வச்சுருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் கர்மாவை சேர்த்து வச்சுட்டு போகாதீங்க. அது எப்படியா இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீ இந்த ஜென்மம் இல்லைன்னா அடுத்த ஜென்மத்துக்கு அது கண்டிப்பாக தொடரும். ராமாயணத்துலேயும் சரி மகாபாரதத்துலேயும் சரி எப்படி வந்து ஒரு ஜென்மாவில் நடந்த ஒரு விஷயம், பெருமாள் வந்து ஒரு அவதாரத்தில், இப்போ அவர் வந்து ராமாயணத்தில் வந்து வாலியை வதம் பண்ணுறார், மறைஞ்சு இருந்து வதம் பண்ணுறார் ராமர். ஸோ வாலியோட ஒய்ஃப் வந்து கேட்குறா, ராமா நான் வந்து எவ்வளோ பெரிய விஷ்ணு பக்தை, சதா சர்வ காலமும் உன்னை தானே நான் நினச்சிட்டுருக்கேன், இப்படி நீ மறைஞ்சு நின்று இவரை பண்ணிட்டேங்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் இந்த அவதாரத்தில் நான் பண்ணினது நான் பாவம்தான், இதற்கு எனக்கு வந்து எப்படி ஒரு தண்டனை கிடைக்கும்னா நான் அடுத்தது கிருஷ்ணாவதாரம் எடுக்க போகிறேன். இதே வாலி அப்போ வந்து ஒரு வேடுவனாக பிறப்பான், என்னை மறைஞ்சு நின்று அம்பு விடுவான், அந்த அம்பில் தான் என்னுடைய உயிர் போகும் அப்படின்னு ராமர் சொல்கிறார். ஸோ கிருஷ்ணாவதாரம் அவதாரத்தினுடைய முடிவு, அவர் கால் ஒரு மரத்தடியில் படுத்துட்டுருக்கார், ஒரு கால் கட்ட வரலை, கிருஷ்ணர் லேசாக இப்படி ஆட்டுறார். வேடுவன் வந்து ஒரு மானினுடைய காது தான் இப்படி அசைக்கிறது மான்னு சொல்லிட்டு அம்பை விடுறான். அந்த அம்பை விடும்பொழுது அந்த அம்பு கரெக்டாக கிருஷ்ணருடைய கட்டவரலில் படுறது, அவதாரம் அதோட முடியறது, கிருஷ்ணர் அப்படியே பூமிக்குள்ளே போயிடுறார். ஸோ ராமருக்கே இதுதான். அதே மாதிரி தான் சீத்தையும் அவள் வந்து ராமர் வந்து சீத்தையை அக்னி பிரவேசம் பண்ண சொல்கிறார் இல்லையா, அதுவும் துளசியினுடைய ஒரு சாபம்னு சொல்லுவாங்க. துளசியாக பிறந்தா அந்த ஒரு அரக்கனின் மனைவி. இது வந்து என்றைக்காக இருந்தாலும் பந்தங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, நாய்க்கு பூனைக்கு பறவைக்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ பாசத்தோடு அதை பார்த்துக்கிறோமோ, பாசமிக்க பிள்ளைகள் நமக்கு பிறக்குமா. நீ அதுங்களெல்லாம் எவ்வளோ உதாசீனப்படுத்துகிறியோ பசங்க சோறு கூட போடலாம் பெற்றவங்களுக்கு. ஸோ இதுவும் நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லி தான் வச்சுருக்காங்க பெரியவங்க. நீ என்ன செய்கிறியோ அதுதான் உன்னுடைய செயல், உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய சொல் எல்லாமே வந்து நல்லதாக இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ எப்பொழுதுமே உங்களுடைய கர்மா நல்லா இருக்கணும்.
உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தை நாம் அனுபவிக்கத்தான் செய்ய வேண்டும். இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராயச்சித்தம்னு சொல்கிறது தான் இதற்கான தீர்வு. ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான பாவங்கள் இருக்குது, என்ன மாதிரியான கர்மதோஷங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதற்கான நிவர்த்தியே பண்ணிக்கோங்க. என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் நல்ல ஒரு எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு தகவலை நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.